நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. நாங்கெல்லாம் ராவான ரவுடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவனை நிறுத்தச் சொல், நான் நிறுத்துகிறேன். ஒரு குடியிருப்பையே தன்னுடைய அடாவடி அலப்பறையால் மிரளவிட்ட போக்குவரத்து காவலர் ஆனந்து இவர்தான். மாங்காடு அடுத்த மௌலிவாக்கம் ராஜராஜன் நகர் மெயின் ரோடு 4வது தெருவில் ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. இங்குள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கோயம்பேடு போக்குவரத்து காவலர் ஆனந்து வசித்து வருகிறார். குழந்தை இல்லாததால் முதல் மனைவி ஆனந்துவிடம் விவாகரத்து பெற்று சென்றதாக கூறப்படுகிறது. 2வது திருமணத்திற்கு பெண் பார்த்து 2ஆம் தேதி டும் 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 9ஆம் தேதி வரவேற்பு என்று கல்யாண பத்திரிகை அடித்து ஆவலோடு காத்திருந்தார் ஆனந்து. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி. தினமும் 6 மணிக்கு மேல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும் அவரது அருமை பெருமைகளை தெரிந்து அந்த பெண் வீட்டாரும் திருமணத்தை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும்? இதையடுத்து தன்னை பற்றி போட்டு கொடுத்து விட்டதாக அக்கம் பக்கத்து வீட்டார் மீது ஆத்திரம் கொண்டு தினமும் ஆனந்து செய்யும் அடாவடிகளால் கதிகலங்கி போயுள்ளனர் குடியிருப்பு வாசிகள். தங்கள் வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை அடித்து நொறுக்குவதும் வீட்டின் கதவுகளை தட்டி உடைப்பதும் ஆனந்துவின் வாடிக்கையாக மாறிப்போனதாக புகார் தெரிவித்தனர் குடியிருப்பு வாசிகள். வீடுகளுக்குள் புகுந்து வீட்டில் இருக்கும் பொருட்களை எல்லாம் தூக்கி கீழே வீசுவது, எதிரில் பெண்கள் நின்றால் ஆடைகளை களைந்து அச்சுறுத்துவது, கேட்க வரும் குடியிருப்பு வாசிகளிடம் தான் போலீஸ் என கூறி மிரட்டுவது என்று குடியிருப்போர் சொல்லும் குற்றப்பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. காலையில குடிச்சிட்டு ஒரு 11 மணிக்கு மேல எதிர்த்தாப்புல வர்ற மக்கள், பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு. வெளியில இருந்த காரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடச்சிட்டாரு. அவங்க தனியா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கும் இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. இன்னைக்கு எல்லா பொருளையும் போட்டு அடிச்சு உடச்சிட்டு எதிர்த்தாப்புல இருக்க ஒரு ஆண்கள் இல்லாத வீட்டுல போய் ஒரு பெண்ணை வந்து வெளியில அசிங்கமா திட்டி வெளியே வாடி அப்படின்னு. ஆனந்துவின் அலப்பறை குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதால் பொறுமை இழந்த குடியிருப்பு வாசிகள் மாங்காடு பாய்க்கடை சந்திப்பில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். போக்குவரத்து காவலர் ஆனந்து மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மறியலை கைவிடுவோம் என்று சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். யார் அந்த ஆனந்து, நாங்க பாக்குறோம் என்று வீராவேசமாக போலீசார் அவரது வீட்டுக்கு சென்ற நிலையில் ஆபாசமாக பேசி ஆனந்து கொடுத்த அலப்பறையில் விட்டால் போதும் என்று பெண் காவல் உதவி ஆய்வாளர் பதறிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மடக்கி பிடித்து போலீசாருடன் செல்ல அறிவுறுத்திய நிலையில் செல்ல முடியாது என்று கூறி அழைத்துச் செல்ல வந்த போலீஸ்காரருக்கு தண்ணி காட்டினார் ஆனந்து. ரெகுலரா இதான் காவல் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து போலீஸ்காரர் ஆனந்து மீது தக்க நடவடிக்கை மேற்கொண்டு தங்களுக்கு நிம்மதியை தர வேண்டும் என்று குடியிருப்போர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம்குமார் மற்றும் வேல்ராஜ்.